வணக்கம், ரெமி கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு 2-3 சில்லு தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு பச்சை மிளகா ஜீரகம் மையாக அரைச்சிக்கணும். ஒரே ஒரு வாழைக்காவை இந்த மாதிரி தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். ஈஸியான மோர் குழம்பு நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இது ரொம்ப ஈஸியானது. எல்லோரும் பிகினர்ஸ் கூட செய்யலாம், பேச்சுலர்ஸாக இருக்கவங்களும் செய்யலாம். இந்த வாழைக்காய் போட்டும் செய்யலாம், சேனை போட்டு செய்யலாம், வெள்ளை பூசணிக்காய் போட்டு செய்யலாம், பிடிச்சவங்க மஞ்சள் பூசணிக்காய் கூட போட்டு செய்யலாம். அதெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும். வாழைக்காவும் சேனையும் கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. சும்மா அரை வேக்காடு வெந்தாலே போதும். அதுலேயே நல்லா மையாக வெந்துடும். நம்ம சிம்மிலே வச்சுட்டு அந்த வாழைக்காவை வேக வைப்போம். அந்த வாழைக்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா நல்லா மையாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அந்த தண்ணி நிறைய இருக்கக்கூடாது. அது வெந்து அப்படி தொட்டால் நமக்கு ப்ரெஸ் பண்ணால் வெந்திருக்கணும். அந்த டைமில் இதை அரைச்சி விடணும். இது வேகட்டும். வெந்த அப்புறம் பார்க்கலாம். இந்த வாழைக்காய் வெந்திருக்கணும். அதே டைம் வெந்து உடையக்கூடாது. இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா உடையணும் பாருங்கள். இந்த மாதிரி வெந்தால் போதும். காயோட பீஸ் அப்படியே இருக்கணும். நான் இந்த தண்ணி எடுத்துருவேன். ஏன்னா இந்த தண்ணி ஒரு மாதிரி கரையோட கலராக இருக்கும். அதனால் இந்த தண்ணி எடுத்துருவேன் நான். வாழைக்காய் வெந்த கரை இருக்கும் அதில். அதனால் நான் அந்த தண்ணி எடுத்துடுறேன். எடுத்துட்டு இந்த தேங்காவை மசியாக அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை அதில் போட்டுருவோம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க, அடி பிடிச்ச போது. கீழெல்லாம் கொஞ்சம் செஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை கிளறிப்போம். கொஞ்சமாக மிக்ஸி கழுகி அந்த தண்ணி விட்டுப்போம். அடி பிடிக்கக்கூடாது. அதனால் இது கொஞ்சம் இந்த தேங்காய் பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போகணும். அதுக்கு கொஞ்சம் நேரம் இப்படி வேகட்டும். சிம்லே இருக்கட்டும். காயோட இந்த தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் சேர்ந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். ஏன்னா அதோடைய பச்சை வாசனைலாம் போகணும். அதுக்காக தயிர் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. தயிர் ஊற்றிட்டு சூடானோடனே இறக்கிடணும். கொஞ்சம் சூடானால் தான் அதனுடைய பச்சை வாசனை போகும். இந்த டைம் நம்ம தண்ணி எடுத்துட்டதுனால உப்பு கம்மியாக இருக்கும். உப்பு கொஞ்சம் போட்டுப்போம். அவள் தண்ணி எடுத்து ஊற்றிட்டோம் இல்லையா, அதனால் உப்பு இருக்காது. கொஞ்சம் போட்டுப்போம். காயிலெல்லாம் உப்பு பிடிச்சிருக்காது அவ்வளோவா. ஸ்டவ்வை சிம்லேயே வைங்க, அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம வச்சுருக்க தயிரை விட்டுருவோம். டேஸ்டியான வாழைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக சூடாகவுமே நம்ம எடுத்துடணும். ஏன்னா ரொம்ப கொதிச்சதுன்னா நீர்த்து போயிடும். கோவிலெல்லாம் இந்த மாதிரி தான் வாழைக்காய் மோர் குழம்பு பண்ணுவாங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுப்போம். காய் வேகும்போது போட்டிருக்கலாம், ஆனால் போட்டால் அந்த தண்ணியை நம்ம எடுத்துடுறோம் இல்லையா, அதனுடைய கலர் போயிடும். அதுக்காக தான் இப்போ போடுறேன். கொஞ்சம் போதும். கொஞ்சமாக லைட்டாக ஒரு எல்லோயிஷாக இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்க. இது ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக கொதிக்கும்போது நுர கட்டும்போது அப்படியே லைட்டாக சூடானோடனே எடுத்துடணும். ரொம்ப கொதிச்சதுன்னா நீர்த்து போயிடும். குழம்பு தண்ணியாக இருக்கும். இந்த மாதிரி கெட்டியாக இருக்காது நமக்கு. இப்போ சரியாக இருக்கா பார்த்துப்போம். உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் கூட உப்பு போட்டுப்போம். இந்த குழம்பு கோவிலெல்லாம் அன்னதானத்துக்கு இந்த குழம்பு போடுவாங்க. ஏன்னா கிருஷ்ணன் கோவிலில், குருவாயூரப்பன் கோவிலெல்லாம் அன்னதானத்துக்கு சேனை மோர் குழம்பு, வெள்ளை பூசணிக்காய் மோர் குழம்பு, வாழைக்காய் மோர் குழம்புலாம் போடுவாங்க. முக்கால்வாசி சாம்பார் போட மாட்டாங்க, இந்த மோர் குழம்பு தான் போடுவாங்க. இது மோர் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோவிலில் நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எந்த பிரசாதமுமே நம்ம வீட்டில் செய்கிறதோட கோவிலில் செய்யும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. அது மாதிரி நாங்கள் குருவாயூர் போயிருந்தப்போ ஒரு தடவை நாங்கள் சேனை மோர் குழம்பு சாப்பிட்டோம். இன்னும் கூட அந்த குழம்போட ருசி வாயிலே இருக்குது. நாக்கில் அப்படியே தங்கிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அது அந்த டேஸ்ட்டு நம்ம வீட்டில் செய்தால் வராது. அது கோவிலுதுன்னு ஒரு பிரசாதம். அதனுடைய டேஸ்ட்டு தனி தான். இப்போ இதை நம்ம இறக்கிடுவோம். சூடாயிடுச்சு. லைட்டாக சூடானா போதும், கொதிக்கலாம் வேண்டாம். இறக்கிட்டு கடுகு தாளித்து போட்டுப்போம். இதுக்கு ரொம்ப செலவே இல்லை, ரொம்ப ஈஸியானது.
சீக்கிரமாக செய்திடலாம். எண்ணெயும் அதிகமாக செலவில்லை, மிளகா பொடி அப்படி இல்லை, மசாலாவும் செலவில்லை. தேங்காய் எண்ணெயிலே தாளித்தாலும் நல்லதாக இருக்கும் வாசனையாக. உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயில் நீங்கள் தாளிச்சிடுங்க. நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடுறேன். கொஞ்சமாக கடுகு விட்டுப்போம். ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. கடுகு வைக்கணும். இப்போ வேணும்னா கொஞ்சம் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டால் இன்னும் நல்லா வாசனை ஜம்முன்னு இருக்கும். ட்ரெடிஷ்னலான மோர் குழம்பு இதெல்லாம் வந்து நிறைய நம்ம தமிழ்நாட்டில் வைக்கும்போது துவரம்பருப்பு அப்புறம் பச்சரிசி எல்லாமே வந்து அரைச்சி பண்ணுவாங்க, ஊற வச்சு அரைச்சி பண்ணுவாங்க. கேரளா சைடில் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா தான் அரைச்சி பண்ணுவாங்க. அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டு. அது ரொம்ப குழன்னு கெட்டியாகிடும், இது கெட்டியாக ஆகாது. இந்த தேங்காயோட டேஸ்ட்டில் இந்த புளிச்ச தயிரோட டேஸ்ட்டு, தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு கொஞ்சம் பெரிய ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். எப்போவுமே வந்து தாளிப்பு ரொம்ப முக்கியம். எந்த சமையல் பண்ணாலும் அது தாளிப்பில் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டே வரும். சாப்பிட்றதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கிறது நம்ம தாளிப்பு தான். அதுக்கு தான் எல்லாம் முடிஞ்சப்போ லாஸ்ட்டாக தாளிக்கணும். தாளித்தா தான் அதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லா தெரியும். இப்போ நம்ம தாளிச்சிட்டோம். இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்புல ஊற்றிப்போம். பாருங்கள், வாழைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கெட்டியாக இருக்கு பாருங்கள், தண்ணியாக இல்லை. ஏன்னா நான் ரொம்ப கொதிக்க வைக்கலை. அப்படி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சூடு ஏறினோடனே இறக்கிடணும். கொதிக்க வச்சிட்டிங்கன்னா நீர்த்து போயிடும், அப்படி கெட்டியாக இருக்காது. இதுதான் வாழைக்காய் மோர் குழம்பு. ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். வயிற்றுக்கும் ஒன்றும் பண்ணாது, யாருக்கும் சாப்பிட்டாலுமே. குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வாழைக்காய் மோர் குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனையிலையும் பண்ணி பாருங்கள். சேனை கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். வெள்ளை பூசணிக்காயில் பண்ணலாம், வெள்ளரிக்காயில் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சமைச்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ரெமி கிச்சன் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.